ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அப்படின்னாலே நான்வெஜ் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் தான். இந்த நல்லெண்ணெய் சின்ன வெங்காயத்தோட நம்ம எதை போட்டு வச்சாலுமே அந்த நாட்டுக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி நிறைய சின்ன வெங்காயம், ஏலக்காய், சோம்பு, விதை எடுத்த வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இது எல்லாமே எங்கே அப்படின்னு தேடுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றிட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீசஸ் எல்லாமே அந்த மசாலாவெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா டெண்டரியாக சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டு ஒரு சுடு சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஆஹா, என் பொண்ணோடைய ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்.